பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் தோழர்கள் அனைவருக்கும், சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கும் அனைத்து அமைப்பைச் சேர்ந்த தோழர்களுக்கும் வணக்கம் தெரிவித்திருக்கிறது. தோழர்களே, தமிழகத்தில் மூவரின் மரண தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்றும், இந்தியா முழுவதும் இனிமேல் மரண தண்டனை கூடாது, இந்திய சட்டங்களிலிருந்து தூக்கு தண்டனையை நீக்க வேண்டும் என்று கோரி தமிழக தெருக்களில் நாம் போராட்டத்தை ஆரம்பித்தோம். அதற்கு முன்பு ராஜபக்சேவை கண்டித்து ராஜபக்சே மீது போர்க்குற்ற விசாரணை நடத்தி தண்டிக்க வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை எடுத்தோம். அந்த போராட்டத்தை திசை திருப்புவதற்காக இந்திய அரசு உடனடியாக நிலுவையில் இருந்த கருணை உரிமை நிராகரித்து முருகன் பேரறிவாளன் சாந்தனுக்கு தூக்கில் போடுவதற்கான தேதியை நிர்ணயித்தது. எனவே நமது போராட்டமானது மாறி மூவரை விடுவிக்க வேண்டிய போராட்டமாக நடந்து கொண்டிருந்த போது திட்டமிட்ட சரியா மீண்டும் இந்த அரசுகள் நாம் மூவரையும் நீதிக்காக போராடி கொண்டிருந்த போது 7 கொலைக்கு காரணமாக இருந்தது தமிழக அரசு. நண்பர்களே, கடந்த 9ஆம் தேதி பழனிக்குமாரை கொலை செய்ததற்கு காரணமாக இருந்த இந்த அரசு 11ஆம் தேதி 6 பேரை சுட்டு கொலை செய்த இந்த அரசு இன்று நமது போராட்டங்களை திசை திருப்பி நாம் என்ன போராட்டம் செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டும் ஒரு முறையில் இந்த அரசு நின்று கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஜெயலலிதா சட்டமன்றத்தில் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். 6 பேர் அரவக்குடியில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஒரு சாதி கலவரத்தின் தொடர்ச்சி. 9ஆம் தேதி மண்டலமாணிக்கத்தில் முத்துராமலிங்க தேவரை அசிங்கப்படுத்தி எழுதிய அந்த வாசகத்தை கண்டித்து பழனிக்குமார் கொலை செய்யப்பட்டதாகவும், அதன் தொடர்ச்சியாக பழனிக்குமாரின் வீட்டிற்கு ஜான்பாண்டியன் செல்வதற்காக இருந்ததை தடுத்து கைது செய்ததாகவும், அவர் கைதை எதிர்த்து மறியல் செய்தவர்கள் கலவரத்தில் ஈடுபட்டதால் தற்காப்பிற்காக காவல்துறை அதிகாரிகள் சுட்டுக் கொண்டதாகவும், ஒரு கோர்வையாக ஒரு சாதி கலவரமாக நடந்தது என்று ஒரு படத்தை காட்டுவதற்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் பேசினார். யாருமே யோசிக்காத ஒரு கோர்வையை கொடுத்து தொடர்ச்சியாக கொலைகள் நடக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தை மறைமுகமாக தெரிவித்தது நாம் அனைவருக்கும் தெரியும். நண்பர்களே, நாங்கள் மண்டலமாணிக்கம் சென்றோம். அந்த பள்ளப்பச்சேரி ஊரையை பார்த்தோம். கொலை செய்யப்பட்ட அந்த பழனிக்குமாரை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் பலர் சென்றிருக்க மாட்டோம். நாம் கிராமங்களில் குடிசைகளில் பார்த்திருப்போமே, தொடர்ச்சியாக சரியான உணவில்லாததால் சில குடும்பத்தில் குழந்தைகள் நறுக்கி போயிருப்பார்கள் நாம் பார்த்திருப்போம். வளர்ச்சி இல்லாமல், உடல் வளர்ச்சி இல்லாமல் நறுக்கி இருப்பார்கள். அதே போன்றால் அந்த குடும்பத்தில் உள்ள 3 குழந்தைகள் அப்படியே இருக்கிறார்கள். பழனிக்குமாரின் அக்கா, தம்பி, பழனிக்குமார் 3 அப்படித்தான். பழனிக்குமாரை விட 2 வயது 3 வயது மூத்தவராக இருக்கும் அவருடைய அக்கா, எனக்கு இடுப்பு கூட கொஞ்சம் தான் உயரம், தோடை இல்லாமல் எலும்பு தோடுமாக இருக்கும் அந்த சதைப்பிடிப்பு இல்லாத ஒரு உடலமைப்பு. தம்பி அதே மாதிரி அவருடைய புகைப்படத்தில் பழனிக்குமாரை பார்த்தால் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் மக்கள் நண்பர்களும் கூறுகிறார்கள், தற்பொழுது அவருடைய தம்பி எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. யோசித்து பாருங்கள். சுவற்றில் முத்துராமலிங்க தேவரை அவமானப்படுத்தி எழுதியிருந்த இந்த ஒரே காரணத்துக்காக யார் கிடைத்தாலும் கொலை செய்வோம் என்று ஒரு கொடூர நிலையில் எதை பற்றியுமே தெரிந்து கொள்ள முடியாத, எதை பற்றியுமே தெரியாத ஒரு சிறுவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் பெரிய கொடுமை என்னவென்றால், பழனிக்குமாரை பொறுத்தவரை மற்ற சிறுவனுடன் சேர்ந்து கூட நெருங்கி விளையாடிய பழக்கம் கூட இல்லாத, பள்ளிக்கூடம் சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தால்
அவருடைய அம்மாவுக்கு உதவியாக 1-2 குடம் தண்ணீர் எடுத்து கொடுத்துவிட்டு வீட்டிலேயே அடைத்து கிடக்கும் பழக்கம் உள்ளது. மற்ற யாரையும் சரியாக பேசுவதற்கு கூட தயங்கும் ஒரு அமைதியாக ஒரு குணத்தை உள்ள வெளி உலக தொடர்பே இல்லாத ஒரு சிறுவன். அந்த சிறுவனை ஒரு சாதி கலவரம் நடக்க வேண்டும் என்ற கோணத்தில் நோக்கத்தில் சாதி வெறியர்கள் கொலை செய்தார்கள். ஆனால் ஏழுலா கூறியது போல் ஒரு சாதி கலவரம் நடக்கவில்லை. இந்த தமிழக அரசு எதிர்பார்த்தது போல் ஒரு சாதி கலவரம் நடக்கவில்லை. முத்துராமலிங்க தேவரை அவமதித்து எழுதியதாக கூறும் இந்த தமிழக அரசு அதன் வெளிப்பாடாக பழனிக்குமார் கொலை செய்யப்படுகிறார் என்று கூறுகிறது. அப்படி என்றால் நடக்குமே சாதி கலவரங்கள். ஒரு ஊரில் ஒரு சாதியை சேர்ந்த ஒருவன் கொலை செய்யப்பட்டால் எதிர்த்து தரப்பு சாதியில் எவன் கிடைத்தாலும் அது வயதானவர்கள் இருந்தாலும் குழந்தைகள் இருந்தாலும் பெண்கள் இருந்தால் யாரையாவது ஒரு 2 பேரை கொலை செய்யும் மனப்பாக்கு இருந்ததே. அதே போல்தான் எழுத்துக்காக பழனிக்குமார் கொலை செய்யப்பட்டார். ஆனால் யோசித்து பாருங்கள், பழனிக்குமாரின் கொலைக்கு பதிலாக எதுவுமே நடக்கவில்லை. நினைத்து பாருங்கள், 11ஆம் தேதி தமிழகம் முழுவதிலிருந்து கூட்டமாக தியாகி இமானுவேல் சேகரனுக்கு நினைவு செலுத்துவதற்காக கூட்டமாக வருகிறார்கள். நினைத்திருந்தால் கூட்டத்தினர் வறுமையில் உள்ள வீடுகளை தாக்கியிருக்கலாம், சிலரை கொலை கூட செய்திருக்கலாம். ஏனென்றால் தங்கள் சாதியை சேர்ந்த ஒரு சிறுவன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கொலை நடந்திருக்கிறார். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. 9 இரவு பழனிக்குமார் கொலை செய்யப்படுகிறார். 10ஆம் தேதி அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. ஆனால் 10ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ இந்த படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதிலடியாக அல்லது பதில் கொலையாக எந்த நிகழ்வும் நடக்கவில்லை. பிறகு எப்படி இந்த தமிழக அரசு கூறுகிறது இது ஒரு சாதி கலவரம் என்று? நண்பர்களே, பழனிக்குமாரின் கொலை கூட திட்டமிட்டு ஒரு சாதி கலவரத்தை தூண்டுவதற்காக இந்த அரசுகளால் பின்னணியில் நிறுத்தப்பட்ட அரசுக்கு தெரிந்து நடந்த கொலைதான் என்று நாம் சந்தேகிப்பதற்கு வலுவான ஆதாரம் இருக்கிறது. பழனிக்குமாரின் கொலைக்கு எந்த பதில் நடவடிக்கை இல்லை. உடனே இந்த தமிழக அரசு ஜான்பாடியை கைது செய்கிறது. தூத்துக்குடியில் தன்னுடைய நண்பரின் மகனின் கூப்பிடுதல் விழாவிற்கு வந்துவிட்டு திருநெல்வேலிக்கு திரும்பிக் கொண்டிருந்த ஜான்பாடியை தேவையில்லாமல் தமிழக அரசு கைது செய்கிறது. கைது செய்ய முன்பு மறியல் நடக்கிறது. மறியல் நடக்கும் அந்த பகுதியும் நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த நாளில் இமானுவேல் சேகரன் நினைவு நாள் நடக்கும் அந்த நாளில் பொதுவான போக்குவரத்து எதுவுமே இல்லாத அந்த தெரு, அந்த 5 மணி சந்திப்பு, அரசு வாகனங்களோ அல்லது வேறு தனியார் வாகனங்களோ செல்லாத அந்த ரோட்டில் மறியல் நடந்தால் காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருந்தால் கூட ஓரிரு மணித்துறையில் சில மணி நேரங்களில் வேறு தலைவர்கள் வந்து சமாதானப்படுத்தி அனுப்பியிருப்பார்கள். ஆனால் தேவையில்லாமல் தடியடி நடத்தி சுட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தமிழக அரசு. இந்த 70 கொலை திட்டமிட்டு தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து கொண்டிருந்த காங்கிரசுக்கு எதிரான இந்த ஒரு போக்கை, ஈழத்தமிழர்களுக்கு காப்பதற்காகவும் ராஜபக்சேவுக்கு எதிரான ஒரு போக்கை, மூவரை விடுவிப்பதற்கான அந்த போக்கை திசை திருப்புவதற்காக, ஒரு சாதி கலவரத்தை தூண்டுவதற்காக ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு தூண்டிவிட்டதுதான் பழனிக்குமாரின் படுகொலை. அதை தொடர்ந்து நடந்த 6 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த படுகொலை. நண்பர்களை, இந்த பின்னணியில் நாம் மரணங்களை பற்றி யோசிக்க வேண்டும். இன்று நாம் செய்திகளை பார்க்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் சாலையில் லஞ்சம் கொடுக்க மறுத்ததற்காக ஒரு லாரி டிரைவர், அந்த லாரி டிரைவருக்கும் அந்த காவலருக்கும் வாக்குவாதமாகி அந்த லாரி டிரைவரை காவலர் அடிக்கிறார். அவர் அடித்த கம்பை தடுத்து பிடித்து பிடுங்கும் போது அந்த காவலர் தடுமாறி கீழே விட உடனே கோபமடைந்த அந்த காவலர் மீண்டும் அடித்து மற்ற காவலர்கள் வந்து அவரை இழுத்து சென்று அடித்துக் கொள்கிறார்கள். இது இன்று உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு படுகொலை. 11ஆம் தேதி 6 பேர் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் பரப்புடியில். இன்று உத்தரப்பிரதேசத்தில் லஞ்சம் கொடுக்க, அந்த 50-100 ரூபாய் லஞ்சம் கொடுப்பதற்காக ஏற்பட்ட தகராறில் வாக்குவாதத்தில் அந்த லாரி டிரைவர் கொடூரமாக காவலர்கள் அடித்தே கொலை செய்யப்பட்டார்கள். சில வாரங்களுக்கு
பெண்கள் கூட பார்க்காமல் அடித்து துவைத்து அனுப்பப்பட்ட அந்த சம்பவம் நமக்கு தெரியும். எனவே காவலர்கள் நம்ம இந்த இந்தியாவில் உள்ள காவல்துறை ராணுவம் பற்றி நமக்கு தெரியும். அமைதிப்படையாக சென்ற இந்திய ராணுவத்தின் அட்டுழிகள் நமக்கு தெரியும். அதை விவரிக்க அவசியம் இல்லை, நாம் அனைவருக்கும் தெரியும். இன்று இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து காவலர்களையும் குற்றவாளிகளையும் விடுங்கள், பாதிக்கப்பட்டவர்கள் கூட தங்கள் பாதிப்பை கூறுவதற்காக புகார் கொடுப்பதற்கு கூட பயமில்லாமல் காவல் நிலையத்தில் படியில் ஏற முடியாத ஒரு அவலம் என்பது நமக்கு தெரியும். புகார் கொடுப்பதற்கு கூட நான் அடிக்கப்பட்டேன், காயப்பட்டேன் என்று கூறுவதற்கு கூட வழக்கறிஞர்களை அழைத்து செல்ல வேண்டிய ஒரு அவலநிலை இருக்கும், ஒரு பயமான அவலநிலை இருக்கும் இந்த காவல்துறைக்கு தெரியும். இப்படி உள்ள இந்த காவல்துறை லஞ்ச லாவணியை பற்றி சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு பார்த்துட்டீங்க, பத்திரிகையில் வந்திருக்கு, இந்திய வாச்சாத்தி சம்பவம் பற்றி தெரியும். எவ்வளவு கொடூரமாக அந்த வாச்சாத்தியில் அந்த மக்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள், பெண்கள் கொடூரமாக பாடிக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்ற அந்த அவலம், அந்த கொடூரம் நமக்கு தெரியும். இந்த சூழலில் இந்த காவல்துறையின் புலனாய்வு எந்த லட்சமாக இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். மறுபுறம் நீதித்துறை, ஓய்வு பெற்ற இந்திய தலைமை நீதிமன்றத்தின் நீதிபதி வர்மா அவர்களே கூறினார்கள், மேல் நீதிமன்றங்கள் வரை ஊழல் பெருக்கெடுத்து ஓடுவதை ஒப்புக்கொண்டார்கள். ஒரு சில நீதிபதிகள் தவிர அனைத்து நீதிபதிகளும் லஞ்சம் பெறும் ஒரு அவலநிலையை அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் கூட உள்ள நிலையை கூறினார்கள். இப்படி இந்த புலனாய்வில் உள்ள இந்த காவல்துறை ஊழல் விளைக்கும் இந்த நீதித்துறையில் எப்படி வழக்குகள் நியாயமாக நடக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். நண்பர்களே, ராஜீவ்காந்தி வழக்கு அல்லது அப்துல் குரு வழக்கு இருக்கட்டும், இதில் இவர்கள் அரசியல் நோக்கத்திற்காக தூக்கிலிட்டார்கள், தூக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்று யோசித்தீர்கள் என்றால், ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்பு 94 நாகர்கோவிலில் நீதிமன்றத்திற்கு உள்ளே லிங்கம் என்ற ஒரு ரவுடி வெடிகுண்டு வீசியும் அறுவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டது சம்பவம் அனைவருக்கும் தெரியும். அதில் செல்வம், ராமகிருஷ்ணன் மற்றும் சிலர் மூவர் தூக்கு தண்டனையும் 3 ஆயுள் தண்டனையும் விசாரணை நீதிமன்றம் கொடுத்தது. உயர் நீதிமன்றம் தூக்கு தண்டனை உறுதிப்படுத்தியது, உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. தற்போது அந்த கொலையில் உள்ள 3 தண்டனை நிலுவையில் இருக்கிறது. நடந்தது ஒரே ஒரு கொலை, 2 ரவுடிகளுக்கு ஏற்பட்ட அந்த பகைமை போட்டியில் நடந்த அந்த கொலை. செல்வத்தினோட இந்த வழக்கில் தூக்கு தண்டனையில் உள்ள அந்த முதல் எதிரி செல்வத்தின் மாமா அவர் பாத்துரை வீட்டில் உள்ள அவர் தொடர்ச்சியான அந்த கொலைகளில் கடைசியாக பால்துறையின் வீட்டில் அந்த நாகூரில் அவர் பால்பட்டு வச்சிருக்காரு. 10 பசுமாடுகளை இந்த லிங்கத்தினுடைய ஆட்கள் சென்று வெட்டி கொள்கிறார்கள். மக்களை 10 பசுமாடுகளை, பால் கறவை மாடுகளை 10 மாடுகளை வெட்டி கொண்டு ஒரு கொடூரமான சம்பவத்தை செய்கிறார்கள். அந்த லிங்கத்தில் எங்கேயுமே அவங்க ரொம்ப பாதுகாப்போட இருக்கான், எதுவுமே செய்ய முடியவில்லை. இந்த முதல் எதிரி செல்வம் அவர் இந்த சம்பவம், அந்த பால்மாடுகள் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு முன்பு பால்துறையும் அவருடைய குடும்பமும் பயந்து கொண்டு அவருடைய கிராமத்திற்கு ஓடி விடுகிறார்கள். கிராமத்திற்கு கொண்டு குடியேறுகிறார்கள். முதல் எதிரி செல்வம் ஆட்டோ டிரைவராக இருக்காரு. அவர் வெளிமாநில மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி, தூத்துக்குடியில் உள்ள அந்த நண்பர்கள் அவருக்கு தெரிந்த ரவுடி சிக்கலை திரட்டி எப்பொழுது இந்த லிங்கம் பாதுகாப்பு இல்லாமல் தனியாக இருக்கான் என்று ஆய்வு செய்து அவன் வேறொரு வழக்குக்காக நாகர்கோவில் நீதிமன்றத்துக்கு வந்திருந்த போது அவருடைய பெயரை கூப்பிடும் போது நீதிமன்றத்துக்கு உள்ளே சென்று நின்ற தருணங்கள்லாம் தனியாக நிற்கிறான். மற்றெல்லாம் வெளியே நிற்கும் போதும் ஒரு 7-8 பேரோட சேர்ந்தே நிற்கிறான். அப்ப அவருடைய பெயரை கூப்பிட்டு அழைக்கும் போது நீதிமன்றத்துக்கு உள்ளே சென்று நின்ற போது பக்கத்தில் உள்ள வாயிலாக உள்ளே ஓடி சென்று வெட்டுகிறார்கள். வெட்டுப்பட்ட அந்த லிங்கம் நீதிபதி இருக்கும் அந்த அறையை நோக்கி ஓடுகிறான். அங்கேயும் விரட்டி அந்த வழக்கை கோப்பை பேர் அழைத்து இருக்கும் அந்த நீதிமன்ற அலுவலர் பக்கத்தில் வைத்து அவர்கள் வெட்டி கொடுக்கிறார்கள். அந்த அலுவலரும் சிறிது காயப்படுகிறார். பின்பு அந்த லிங்கத்திற்கு தரதனை இழுத்து சென்று வெளியே அந்த ரோட்டில் போட்டுவிட்டு யாரும் வரக்கூடாது என்பதற்காக ஒரு வெடிகுண்டை எரிந்து பயத்தை ஏற்படுத்திக் கொண்டு காரணத்தை போகிறார். இந்த வழக்கில் பால்துறைக்கு சம்பந்தமே இல்லை. அவருடைய வீடு தாக்கப்பட்டு பால்மாடுகள் கொல்லப்பட்டவுடன் அவர் பயந்து கொண்டு கிராமத்துக்கு சென்று விடுகிறார். ஆனால் அந்த முதல் தகவல் அறிக்கையில் பால்துறை ஒரு குற்றவாளி. நீதிமன்ற விசாரணையில் பால்துறையில் தண்டிக்கப்பட்டார். அவருக்கு கீழமை நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது, உயர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது, உச்ச நீதிமன்றம் அந்த ஆயுள் தண்டனை உறுதிப்படுத்தது. யோசித்து பாருங்கள், ஒருவேளை இந்த பால்துறைக்கு
முதல் தவறுக்கு பெயரிலிருந்து சரியாக சாட்சி கொண்டு ஏறி சாட்சி சொல்லிவிட்டால் உறுதியாக தண்டனை. அந்த சூழலில் காவல்துறைக்கும் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கீழமை நீதிமன்றங்களும் தூக்குத்தடை கொடுத்திருந்தால் என்னவென்று யோசித்து பாருங்கள். சம்பந்தமே இல்லாத ஒரு கட்டாயம் தூக்கிவிடப்பட்டிருப்பார். எனவே இந்த நிலையில் தான் இன்றைய உள்ள இந்த புலனாய்வு அடிப்படையில் புலனாய்வு செய்யும் இந்த காவல்துறையில் இந்த ஒரு கொடூரமான போக்கில் எனக்கு தெரியும். நம்முடைய காவல்துறை எப்படி இந்த உபயோகமாக தெரியும். அவங்களுக்கு இருக்கவே இருக்காங்க இந்த விஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிராம நிர்வாக அதிகாரியும் அவருடைய தலையாரி 2 பேரும் எங்க இருப்பாங்க, 1 கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க. ஆனா காவல் நிலையத்து பக்கத்துல அவங்க ஒப்புதல் கைது செய்யும் போது ஒப்புதல் கொடுக்கும் போது தாங்கள் இருந்ததாக கைது போடுவாங்க. அதன் அடிப்படையில் மற்ற பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக கைது போடுவாங்க. இன்னைக்கு 99.9 விழுக்காடு வழக்குகளில் ஒப்புதல் வாக்குமூலத்திற்கும் இந்த பொருள் கைப்பற்றப்படுவதற்கான சாட்சி இந்த டிஓ தலையாரி அவங்க தான் நேரடியாக சாப்பிடுவாங்க. இந்த சூழலில் இந்த காவல்துறை கொடுக்கப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தின் லட்சம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசிப்பார்கள். எனவேதான் நாம் இந்த ராஜீவ்காந்தி வழக்கு மட்டுமல்ல, அனைத்து வழக்குகளிலும் இன்னைக்குள்ள இந்த விசாரணை முறையில் உள்ள அனைத்து வழக்குகளிலும் குற்றத்திற்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். குற்றவியல் தத்துவம் என்ன புரிகிறது? 1000 குற்றவாளிகள் தண்டிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்று கூறுகிறது. ஆனால் இந்த இன்னைக்குள்ள இந்த குற்றவியல் நடைமுறையில் புலனாய்வில் நீதி தீர்ப்பில் கிட்டத்தட்ட புலனாய்வு அந்த புகார்தாரர் மனது வைத்தால் பாதிக்கு மேற்பட்ட சம்பவத்தில் தொடர்பில்லாத பாதிக்கு மேற்பட்டவர்களை கூட ஒரு வழக்கில் 5 பேர் ஈடுபட்டால் 10 பேரை கூட குற்றவாளியாக சேர்த்து அவர்களையும் தூக்கில் ஏற்றக்கூடிய ஒரு அவலநிலை இருப்பதால் தான் நாம் இந்த தூக்குதலை வேண்டாம் என்று கூறுகிறோம். எனவே நாம் ஏதோ முருகனுக்கும் சாந்தனுக்கும் பேரறிவாளனும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தூக்குதலை கூடாது என்று கூறவில்லை. நாம் இந்தியா முழுவதும் யாருக்கும் தூக்குதலை